Hello friends, Realme last year பார்த்தீங்க அப்படின்னா Realme 5 அப்படின்ற ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே வருஷம் Realme 5S லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஃபோனா Realme 5i அப்படின்ற இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசு ஒரு ஃபோன் கிடையாது. Realme 5ஓட ஒரு அப்கிரேடான Realme 5i தான் இது. ஸோ இதில் சில அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் சில டவுன்கிரேடும் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ரொம்பவே குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 பாயிண்ட் உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இந்த இதில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இது நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா டெக்கில் நியூஸ் எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட லவுடலி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுக்கு அன்பாக்ஸ் பண்ணி இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதையும் நான் காமிச்சிட்றேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் பின் எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுப்பாங்க பேக் சைடுக்கு. இதில் வந்து மிஸ் ஆகுது, ஒரு வேளை ரிவ்யூ யூனிட்டில் மிஸ் ஆகுது. ஒரிஜினல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கிடைக்கலாம். சப்போஸ் வாங்கினீங்க அப்படின்னா இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றவங்க வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் முக்கியமான விஷயம் இதோட கலர் தான். ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வந்து பேசுகிறேன். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் 10 வாட்ஸ் சப்போர்ட்டோட வருது. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் கேபிளை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் பாக்ஸில் வருது. ஓகே, இப்போ இந்த மொபைலோட 8 பாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு தாட்டியுமே நான் 5 அப்படின்னு சொல்லும் போது அந்த Realme 5ஆகவும் 5i அப்படின்னு சொல்லும் போது இந்த புது ஃபோனாகவும் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச் ஏற்கனவே 5ல கொடுத்துருந்தாங்க. இந்த 5iல 6.52 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே போல் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா HD டிஸ்பிளே தான். ஆனால் பார்க்குறதுக்கு டெய்லி யூஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இருக்காது. யூடியூப் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது மட்டும் 720pல பார்க்குற மாதிரி இருக்கும். 5iல ஒரு புது சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் இருக்கக்கூடிய பேனல் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிசைனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த கலர் இல்லாமல் இப்போ ஃபாரஸ்ட் கிரீன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப் ஆகாமல் இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணும்போது. அதே போல் அக்வா ப்ளூ அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட் வந்து இப்போ புதுசாக கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஏற்கனவே இருந்த அந்த மெயின் கேமரா 12 மெகா பிக்சல் அப்படியே தான் இருக்குது. அடுத்து 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளுக்கு அதுவும் அப்படியே தான் இருக்குது. பொக்கே ஷாட், போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுக்கிறதுக்காக 2 மெகா பிக்சல் அப்படியே இருக்குது. மேக்ரோ சின்ன சின்ன பொருள்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கும் 2 மெகா பிக்சல் கொடுத்தாங்க. அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஏற்கனவே 13 மெகா பிக்சல் கேமரா இந்த இடத்துல இப்போ 8 மெகா பிக்சலாக குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த டவுன்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவும் அந்த பழைய ஃபோட்டோவும் பார்க்கும்போது பழசில் எடுக்கப்பட்ட அந்த Realme 5ல ஃபோட்டோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா அதில் 13 மெகா பிக்சல்னால இதில் டவுன்கிரேட் பண்ணியிருக்கனால அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது. ஸோ அந்த கம்பேர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM இருந்த இடத்துல இப்போ 4GB RAM இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்டோரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்த இடத்துல இப்போ அப்படியே டபுள் ஆக்கி 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபோனுக்கு. நெக்ஸ்ட் முக்கியமாக பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே என்ன இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. Snapdragon 665 ப்ராசஸர் ஏற்கனவே என்ன இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. கலர் OS 6ல் ரன் ஆகுது. Android Pie பேஸ் பண்ணியும் ரன் ஆகுது. டார்க் மோட் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கேமிங் ஸ்பேஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் கிளியராக ஓகே இது எப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே Realme 5Sக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேக் சைட் கேமரா 48 மெகா பிக்சல் இருக்கும். ஸோ இதில் 12 மெகா பிக்சல் இருக்குது. மற்றபடி சேஞ்சஸ்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ அதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதே அளவு பர்ஃபார்மன்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். ஸோ பேட்டரி எந்த அளவுக்கு நிற்கிது, எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட அதே 9000 ரூபாய்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கலர் வேரியன்ட் 2 ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு
எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவை டவுன்கிரேட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி 4GB RAM 64GB RAM வந்து 9000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சின்ன அப்கிரேடோட நான் வாங்கலான்னு இருந்தேன், ஒரு சின்ன அப்கிரேடோட வந்திருக்கு. கேமரா எனக்கு பெருசாக வந்து ஃப்ரண்ட் கேமரா முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.